ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ரசம் ரெசிபி. ரசமும் ஒரு ஸ்பெஷலான ரசம், தேங்காய் பால் ரசம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நமக்கு பாடி ஹீட் ஆகிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி யூரின் போனால் எரியுது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாய் வெந்திருக்கு, வயிறு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குன்னா, அப்போ வயிறு புண்ணாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க, உடனே சரியாகும். இது தேங்காய் பால் ரசம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேங்க. கொஞ்சம் வெந்நீர் கூட ஊற்றிட்டு புழிஞ்சிங்கன்னா நல்லா திக்கான பாலாக வரும். கொஞ்சம் வெந்நீர் தான் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா புழிஞ்சிட்டு நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது தடவையும் நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அடித்து நல்லா உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ பால் எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் இது முழுக்க முழுக்க தேங்காய் பால் ஊற்றி செய்கிற ரசம் தான் இது. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம தேங்காய் பால் ஆப்பம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ரசம். இது நம்ம ரசம் எப்படி வைக்கிறோமோ அப்படியே தான். ஆனால் தண்ணிக்கு பதிலாக தண்ணியை யூஸ் பண்ணாமல் நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. இது உடம்புக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சமயத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், உடம்பு ஹீட்டாகவும் ஒரு மாதிரி யூரின் போனால் எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும், வயிறு புண்ணாக இருக்க மாதிரி இருக்கும், வாய் புண்ணாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். பொதுவாகவே சம்மரில் ரொம்ப ஹீட்டாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி தேங்காய் பால் ரசம் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் இப்போ அரை மூடி தேங்காவை நல்லா பால் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சிக்கணும். பாருங்கள், இன்னொரு தடவையும் நான் போட்டு எடுத்தேன் பால். ஏன்னா கொஞ்சமாக இருக்குது, திக்கு பால் தான் அது. அதனால் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நம்ம அதில் நல்லா அடித்து அதையும் புழிஞ்சிக்கலாம். அதான் நமக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், நான் அதில் ஒரு அரை குண்டா வச்சுருக்கிறேன். நல்லா திக்காக தான் இருக்குது அந்த பால். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கிறேன். இதுக்கு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நான் தாளித்தேன். நான் பச்சை மிளகா எடுத்துக்காமல், பச்சை மிளகா கூட உங்களுக்கு பிடிக்குதுன்னா போட்டுக்கலாம் நீங்கள். நான் காஞ்ச மிளகா தான் எடுத்து வச்சேன். இது நல்லா நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அரிஞ்சிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நான் புளி சேர்க்கலைங்க. புளி சேர்க்காம தான் நான் செஞ்சேன். நான் பூண்டு தட்டி வச்சுக்கலாம். நம்ம ரசப்பொடி இருக்கு இல்லைங்களா, ரசப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் ஒண்டி நல்லா காரசாரமாக ஏதாவது ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், இல்லை உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், இது மாதிரி வறுவல் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த ரசம் போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். நம்ம 65லாம் கூட, சிக்கன் 65, நீங்கள் சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்தால் 65 கூட செஞ்சு வச்சுக்கலாம். மீன் வறுவல் அது மாதிரி நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு. ஏன்னா இது கொஞ்சம் காரம் இல்லாமல் தேங்காய் பால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த ரசம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டியாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். இப்போ வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து அதை கிள்ளி போட்டுக்கிட்டேன். அதில் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எப்போதும் ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரி தாங்க. ஆனால் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு அவ்வளோதாங்க. நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடலாம்.
உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் தக்காளி பழம் கூட போட்டுக்கலாம். நான் எதுவும் போடலை. நீங்கள் தக்காளி பழம் வேணுன்னா போட்டுக்கங்க. நான் வெங்காயம் தான் போட்டேன். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சிம்பிளான ரசம் தான். புளி இல்லை, தக்காளி இல்லை. தாளித்து காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கினேன். அவ்வளோதாங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். இது வந்து என்ன எடுக்கிறேன்னா ரசப்பொடி எடுக்கிறேங்க. ரசப்பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுலேயே எல்லாமே இருக்குது இல்லைங்களா. 2 டீஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கலாம். இன்னும் கூட நான் இருக்கிறதையும் போட்டுட்டேன் 2 டீஸ்பூனு. இன்னும் 1 டீஸ்பூன் தான் இருக்குது, அரைக்கணும் ரசப்பொடியும். அவ்வளோதாங்க. இதில் ஈஸியான ஒரு தேங்காய் பால் ரசம். இது நல்லா அப்படியே நுரைச்சி வந்தால் இறக்கிட வேண்டியதாங்க. நல்லா ரசப்பொடி போட்டுக்கிறதுனால அந்த மணமும் இருக்கும், ரொம்ப காரமெலாம் இருக்காது, மைல்டாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த தேங்காய் பால் ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் ஒரு அழகான ரெசிபியோடு மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. ரொம்ப வாசனையாக செம்மையாக இருக்கும் இந்த ரசம். வாழ்க வளமுடன். நன்றி.